ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். லாஸ்ட் வீக் மார்க்கெட் அப்டேட்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். அப்போ தான் வேறு எப்படி நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படின்றத நான் பிளான் பண்ண முடியும். யூஸ்ஃபுல்லாக இருக்கா, வேறு எது மாதிரியான டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு தேவை, வேறு எது மாதிரியான அனலிஸ்லாம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். நம்ம டேர்ம் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம், தாத்தா அப்பா மகன் ஸ்ட்ராட்டஜி. அதனுடைய அட்வான்ஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் யாரெல்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப பவர்ஃபுல்லானது. யாரெல்லாம் ட்ரேடு லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க, வாட்ச் பண்ணியிருக்கீங்க, ஸ்கேனரை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம் வாங்க. அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி இதுவும் ஒரு இன்கம் ஜென்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. இல்லைன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் இது பண்ணால் ஓகேங்களா. அதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மாற்ற போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் என்ன பார்த்தோம்னா, மந்த்லி சார்ட்டு தாத்தா, வீக்லி சார்ட்டு அப்பா, டெய்லி சார்ட்டு மகன். சேம் அதான் யூஸ் பண்ண போகுது. அங்கே பை பண்ணும்போது என்ன பண்ணணும், மந்த்லி ஆர்எஸ்ஐ 60க்கு மேலே இருக்கணும், வீக்லி ஆர்எஸ்ஐ 60க்கு மேலே இருக்கணும், டெய்லி 40 சப்போர்ட்டில் இருந்துச்சு டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில். அட்வான்ஸில் டெய்லி நம்ம 60ல் இருக்கும்போதே பை பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணால் அட்வான்ஸ்டாக மாறணும். இங்கே பாருங்கள், மந்த்லி ஆர்எஸ் 60க்கு மேலே இருக்குது, வீக்லியும் 60க்கு மேலே இருக்குது, டெய்லி இங்கே சப்போர்ட் எடுக்குது 60ல். அப்போ நம்ம பை பண்ண போகிறோம். ஒரு ஸ்டாக் நல்லா பிரேக் அவுட் ஆகி இல்லை மேலே போயிட்டே இருக்குது, டவுன் ஆகி 60ல் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணுது, இல்லை க்ரீன் கேண்டில், ஏதாவது சிக்னல் கேண்டில், அலர்ட் கேண்டில் கொடுக்குது. அந்த கேண்டலுக்கு மேலே பை, அந்த கேண்டலுடைய லோ ஸ்டாப் லாஸ். இது மேபி விக்காக இருக்கலாம், இந்த விக்கு கீழே ஸ்டாப் லாஸ், இதுக்கு மேலே பை பண்ணணும். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய ரூல். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எல்என்டி ஃபினான்ஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே டேர்மில் இதே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இங்கே 40ல் சப்போர்ட் இருந்துச்சு. இங்கே அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, தாத்தா அப்பா மகன். இந்த கான்செப்ட் என்னன்னா, தாத்தா நல்ல வழியில் போனால் அப்பாவும் நல்ல வழியில் போவார். ரெண்டு பேரும் நல்ல வழியில் போகும்போது இவங்க தாத்தா, இவங்க அப்பா. இது மந்த்லி, வீக்லி, டெய்லி மகன். இப்போ தாத்தா நல்ல வழியில் போனால் அப்பாவும் நல்ல வழியில் பண்ணால் அவங்க இந்த அப்பாவுடைய பையனை தப்பான வழியில் போக விட மாட்டாங்க. மீன்ஸ் இங்கே தப்பான வழியில் போனாலும் டக்குன்னு கூப்பிட்டு மேலே நல்ல வழிபடுத்தி அறிவுரைலாம் பண்ணி, தம்பி இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மேலே நல்ல வழியிலே கூப்பிட்டுக்குவாங்க. அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் புல்லிஷாக இருக்கும்போது, நீ மட்டும் பேரிஷாக போவாத, நீ மட்டும் வேறு வழிக்கு போவாத, ஏன் உங்கள் வழியிலே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் 40 கிட்ட வரைக்கும் போக விட்றாங்க. 40 கிட்ட போன பிறகு சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. அவன் 40 கிட்ட போன பிறகு சம்டைம்ஸ் 40 கூட டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கிறத பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் மதிக்காத பசங்க, அவங்களாம் அடித்து திருத்தி பிடிச்சி இழுத்து மேலே போட்ட பிறகு தான் புல்லிஷாக வராங்க. இவங்க சில பேர் கொஞ்சம் கேட்காத பசங்க இருந்தாலும் ரொம்ப அந்த ஒரு கிட்ட வந்த பிறகு இந்த பார்டருக்கு மேலே போனால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னும் போது என்ன பண்ணாங்க, இங்கேயே திரும்புவாங்க. டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் அட்வான்ஸ் டேர்மில் அவங்க இந்த மகன் ரொம்ப நல்ல பசங்களாக இருக்காங்க. என்னன்னா, இங்கேருந்து கீழே வரும்போது, இல்லைப்பா அது பேரிஸ் ஜோன், அங்கே காலை வைக்காத அப்படின்னு சொன்ன உடனே திரும்பிடுறாங்க. தாத்தாவும் அப்பாவும் சொல்கிறத அந்த பையன் ஒரு முறை சொன்ன உடனே கேட்டுடுறாங்க, 60க்கு மேலே திரும்பிடுறாங்க. அப்போ இந்த வழியில் வேக வேகமாக மேலே போகிறாங்க. 1 2 3. எப்படி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சிம்பிளாக இருக்குங்களா? இதுதான் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. இங்கே பாருங்கள், ஆர்எஸ்ஐ 60 பிரேக் அவுட் ஆச்சு, 60ல் சப்போர்ட்டு, நான் ஸ்டாப் மூவ் மேலே. அப்போ வீக்லி ஆர்எஸ்ஐ 60க்கு மேலே இருக்கா, இருக்குது. மந்த்லி ஆர்எஸ்ஐ 60க்கு மேலே இருக்கா, இருக்குது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் மந்த்லி 60க்கு மேலே இருக்குது, வீக்லி 60க்கு மேலே இருக்குது, டெய்லி அந்த பையன் இந்த பீரிஸ் ஜோனுக்கு போகாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கான். இங்கே ஒரு முறை கேட்குறான், இங்கே ஒரு முறை கேட்குறான்,
இங்கே ஒரு முறை கேட்குறேன், இங்கேயும் கேட்டிருக்கான். ஸோ நம்ம பார்க்கலாம் வந்து ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறாங்க, மேலே போகிறாங்களா இல்லையான்றதை பார்க்கலாம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அதனால தான் இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ்லாம் வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் கொடுத்தது. அசோக் லீலாண்டும் அதனால தான் கொடுத்தது. இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டாக இதுலேருந்து சப்போர்ட் எடுத்தாச்சு 60ல், டெய்லி சார்ட்டில், வீக்லி சார்ட் above 60, மந்த்லி சார்ட் above 60. நமக்கு எவ்வளோ மூவ் கொடுத்தாச்சு, இவ்வளோ மூவ் கொடுத்தாச்சு. இதெல்லாம் ஃபியூச்சர்ஸில் எடுத்தீங்க, அதெல்லாம் வந்து நான் இதில் ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சர்ஸில் எடுத்தால் அதெல்லாம் வந்து நல்ல இது. ஸ்டாப் லாஸிங்க, என்ட்ரிங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியோ எதையோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் உங்கள் கையிலேருந்து எவ்வளோ போகுன்றது தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பிஸ்னஸ்க்காக நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அந்த செலவு உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா அங்கே ட்ரேட் எடுக்கலாம். இதே கேண்டில் பெருசாக இருக்குது, நம்ம ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்குன்னா அவ்வளோ ஸ்டாப் லாஸ் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னா அதை வந்து பண்ணக்கூடாது. அதுக்கு தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வீடியோ பார்க்கணும். நீங்கள் யாரெல்லாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வீடியோ பார்க்கல அவங்க போய் பாருங்கள். டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்காதவங்களாம் ஃபஸ்ட்டு அதை பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ் டேர்முக்கு வாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு அதை போட்டாச்சு. ஏயு பேங்க் இங்கே ஒரு முறை மூவ் எவ்வளோ கொடுத்துருக்கு, மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுக்குது, இது எவ்வளோ மூவ் கொடுக்குன்னு நமக்கு தெரியாது. பார்க்கலாம், வெயிட் அண்ட் வாட்ச்னு தான் சொல்லலாம். இங்கே சப்போர்ட் எடுத்தாச்சு ஆல்ரெடி. இந்த சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கும் ஸ்கேனர் இருக்குது, அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்கும் தனியாக ஸ்கேனர் இருக்குது. அந்த ஸ்கேனரோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை டெய்லி ஸ்கேன் பண்ணி பாருங்கள். வர ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பாருங்கள். எந்த வந்து ஸ்டாக் நல்லா மூவ் ஆகுது, எந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட்டில் இருக்கோ, எந்த செக்டாரு அதில் இருக்கிற ஸ்டாக் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வின்னிங் ரேட் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் எப்போ ஒரு ஸ்டாக்கு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் ரீட்ரெஸ்ட் ஆகுதோ, ஃபஸ்ட் டைம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வருது, ஃபஸ்ட் டைம் அட்வான்ஸ் டேர்மில் வருது, ஃபஸ்ட் டைம் அட்வான்ஸ் டேர்மில் வருது, ஃபஸ்ட் டைம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வருது, அந்த ஸ்டாக் எடுத்திங்கன்னா உங்களுடைய மூவ் வந்து பெருசாக கிடைக்கும், வின்னிங் ரேட்டும் நிறைய கிடைக்கும், நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும், நிறைய வின்னிங் ரேட். அந்த மாதிரி பிரேக் அவுட் ஸ்டாக்லாம் நீங்கள் ஒரு முறை ரீட்ரேஸ்மெண்ட் அந்த இடத்துல எடுக்கும் போது எடுத்திங்கன்னா ரொம்ப நாள் வச்சுருக்கலாம். ஸோ பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் எங்கே ரீட்ரெஸ்ட்டில் நம்ம வாங்கணுன்றதுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப்பாக ஒரு நாளைக்கு போட்டு சொல்லித்தரேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் எதனா சேஞ்சஸ் பண்ணி எது மாதிரி வீடியோ வேணுமோ அது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை வந்து எங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாலும் சொல்லலாம். அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள், அனலைஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட எந்த ஸ்டாக் கொடுத்தா எதை வேணாலும் அனலைஸ் பண்ணலாம். அது மாதிரியான இது கற்றுக்கிறதுக்கு தான் இந்த சேனலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாம் கற்றுக்குங்க. நம்ம அடுத்த உங்களுக்கு வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் சந்திக்கிறேன். அப்படின்னா ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லைன்னா ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கல் அனலைஸ் கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர்.